A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 134. ஸோ Psalms 134வது அதிகாரம். இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் தான் சாங் ஆஃப் அசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சாங் ஆஃப் அசன்ஸோட கடைசி பார்ட். சாம் நம்பர் 120லேருந்து 134 வந்து சாங் ஆஃப் அசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதோட கடைசி பார்ட். இதில் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் அவங்க மக்கள் எப்படி நடத்தியிருக்காரு அந்த ஜேர்னியை சொல்லிட்டு இறுதியில் என்ன சொல்கிறாங்க, ஜெருசலேமுக்கு ஆண்டவர் எப்படி அவங்க நடத்திட்டு வந்து எப்படி அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க அதை பற்றி என்ன பண்ணுறாங்க இந்த சங்கீதத்தில் சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து verse 1. So Psalms chapter 134 verse 1 which says, come bless the Lord all you servants of the Lord. நான் அப்படி சொல்கிறேன், come bless the Lord all you servants of the Lord. இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வசனத்துலேயே யோசிப்பாருங்க, வசனத்தையே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா all you servants of the Lord, அதாவது ஆண்டவருக்கு சேவை செய்கிற எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கம் bless the Lord all the servants. ஸோ யாரோ சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தில், ஆண்டவருக்கு சேவை செய்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் வந்து துதிக்க சொல்கிறாங்க. telling them to come and bless the Lord. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க, ஏன்னா இது காமனாக இருக்கும் இந்த தீம். என்னன்னா ஆண்டவருக்கு சேவை செய்கிறவங்க என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு நன்றி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்வன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாசிக்க கரங்களை உயர்த்த சொல்கிறாங்க. கரங்களை உயர்த்தி என்ன பண்ணும், அவங்க இருதயத்தை திறந்து ஆண்டவர் என்ன பண்ணும், அவங்கள முழு உள்ளத்தோட முழு பலத்தோட ஆராதிக்கணுமா. அது எப்படி பண்ணக்கூடாது தெரியுமா, ஒரு கடமைக்காக செய்யாம எப்படி பண்ணும், முழு உள்ளத்தோட முழு பெல்லத்தோட என்ன பண்ணும், ஆண்டவரை ஆராதிக்க சொல்லியிருக்கான். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒருத்தர் இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும். சேர்ஸ், கிளீனிங், அதுக்கடுத்து எல்லா டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். அடுத்து அந்த ஈவெண்ட் முடிஞ்சிட்டோன்னே எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். சரி, நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும் போது யாருமே என்ன திறமை சொல்ல மாட்டாங்க, வாவ் இந்த சேருங்களாம் நல்ல வேலை ஒருத்தர் வந்து எடுத்து வச்சாரு, நல்ல வேலை அப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, டெக்கரேஷன் நல்லா இருந்தது, இல்லை சவுண்டு நல்லா இருந்தது, இல்லை இவங்க பாடினது நல்லா இருந்தது, இல்லை இந்த இது நல்லா இருந்தது சொல்லுவாங்களே. நல்ல வேலை யாருமே இந்த சேர் வந்து எடுத்து வச்சாரு, அவருக்கு வந்து நல்ல வேலை அவர் பண்ணியிருக்காரு, அவர் இல்லைன்னா இந்த ஈவெண்ட்டே சொதப்பியிருக்கலாம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு வந்து யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, யாருமே அவருக்கு என்ன சொல்ல மாட்டாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க. ஸோ அதாவது சைலண்ட் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம 2 விஷயம் கற்றுக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஆண்டவர் கொடுக்குற சேவை, நம்ம ஆண்டவர் கொடுக்குற நன்றி, நம்ம ஆண்டவர் கொடுக்குற துதிப்பு நம்ம என்ன எதிர்பார்க்க கூடாது, எந்த பாராட்டுதலும் எதிர்பார்க்க கூடாது, எந்த நன்றியும் எதிர்பார்க்க கூடாது, எந்த புகழ்ச்சியை எதிர்பார்க்க கூடாது முதல்ல. ரெண்டாவது என்னன்னா, நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டியது என்ன பண்ணும், ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்கு செய்யற சேவைக்காக செய்யணும். நம்ம அது ஒரு கடமையாகவோ இல்லை ஒரு ருட்டீனாகவோ ஒரு வேலையாக கூடாது. எல்லாவற்றையும் என்ன பண்ணும், ஆண்டவருக்கு நம்ம துதிக்க போது முழு உள்ளத்தோட செய்யணும். ஒரு ஓகே, எல்லா நாளும் இந்த டைமும் நான் அதை பண்ணுறேன், அதனால நான் செய்கிறேன் அது ஒரு ஒழுக்கத்தோட முழு உள்ளம் ஒழுக்கமாக இருக்கணும், ஃப்ரம் யோர் ஹோல் ஹார்ட். ஸோ எப்படி இருக்கக்கூடாது, ஓகே நான் டெய்லி காலையில் எழும்பி சரி பண்ணும் வேறு வழி இல்லை அதனால பண்ணுறதோட எப்படி பண்ணணும், நம்ம எல்லாவற்றையும் செய்ய போது இந்த சங்கீதக்காரர் சொன்ன மாதிரி கரங்களை உயர்த்தி என்ன பண்ணுறாங்க, இவங்க முழு உள்ளத்தோட துதிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஆராதிக்க போது, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் துதிக்க போது, நன்றி சொல்ல போது, ஜெபம் பண்ண போது என்ன பண்ணணும், முழு உள்ளத்தோட நம்ம செய்யணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. சின்ன ப்ரேயரோட முடிச்சிடுறேன். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, first of all Lord, it is a big grace for us to even serve and to thank you Lord. Lord, thank you for giving us the environment, the places and the comfortable nature that you have provided for us to come before you and to serve you and to thank you Lord. Lord, secondly Lord, help us remember that it is not just an activity, it is not just a work, it is not just a routine, but it is something that should come out from the bottom of our heart Lord every single time. Let our worship not become routine but become one that is a genuine pathway, a genuine source for us to connect ourselves with you Lord. Lord, give us the grace and wisdom for this and all of this. In Christ's name I pray. Amen.